வெண்மையாவே நீ கழுவும் முழுதும் வெண்மையாவே வெண்மையாவே நான் வெண்மையாவே நீ கழுவும் முழுதும் வெண்மையாவே வைத்து சொல்லுங்க, வெண்மையாவே நான் வெண்மையாவே நீர் கழுவும் முழுதும் வெண்மையாவே வெண்மையாவே நான் வெண்மையாவே சபையில் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன்னைத்தானே சோதித்த பின்பு இதை பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய்க்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நாளில கூட நம்ம பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து நம்ம இதை பானம் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இது சரீரமாய் மாற்றம், இது உங்களுடைய ரத்தமாய் மாற்றம். ஆண்டவரே, என்னை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை பசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இதை எடுக்க என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை கொடுக்க என்னை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யும்படி அருமையான சகோதரி எஸ்தர் கர்நாடகா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் இருங்க. பாடல்களை பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சகோதரிகள் மாத்திரம் வழி விட்டுருங்க, கீழே உட்காந்துருக்கவங்க. மற்றபடி 5-10 நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே, இந்த சமூகத்தில் வருகிறேன். இது ஆண்டவரே, நீ சொன்னீரே, அன்று காட்டு பிடிக்கப்பட்ட ராத்திரியிலே இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னீரே, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்குன்னு சொன்னீரே, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னீரே, உங்களுடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரப்பா. இன்று நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம்னா அது உம்மால் தான் ஆண்டவரே. தொடர்ந்து இது ஒரு நியாய ஸ்தலம் ஆண்டவர், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ் ஆண்டவரே. தன்னைத்தானே அது சோதித்து சொன்னீங்கப்பா. எங்களை சோதித்து, எங்களை அரைத்து, எங்களை ஆண்டவரே கர்த்தா மன்னித்து, எங்களை சுத்திகரித்து இதை நாங்கள் பானம் பண்ணுகிறோம். இதை எடுக்கும் போதே எங்கள் சரீரத்தோடு சரி இதையிட்டோம். அது பானம் பண்ணும் போது ரத்தத்தோடத்தை கலக்கட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். சாபத்தால் வந்த எல்லாம் இந்நாளில் விலகட்டும் அப்பா, விலகட்டும். இங்கேருந்து போகும்போதே ஒரு நான் பிழைப்பேன், நான் பெருகுவேன், கர்த்தனை ஆசீர்வதிப்பார், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஜீவனுள்ள சாட்சி எழுப்பி பிசாசின் கலந்து விடுதலையாக்குங்கப்பா. வார்த்தையை சொல்லி பிசாசை ஜெயிக்க கிருபை தருவீராக. ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். அப்படியே பாடலை பாடுவோம். என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாமல்
ஆகிலும் அப்பமாயிலும் ரசமாயிலும் கிடைக்காதவர் யாராக இருந்தால் ஏதும் இல்லைங்க, எல்லாருக்கும் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா, ஜாம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. என்னடா பாஸ்டர் ஆஷா பேச சொல்லி நினைக்காதீங்க. சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு மாதிரி எனக்கும் சேர்த்து. அன்பாக சொல்லி பார்த்தோம். சில இடத்துல ஆண்டவர் சாட்டி எடுக்கிறார், என்ன பண்ணுறது? ஸோ திரும்ப எடுத்துருக்கீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. பாடுவோமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. பிறர் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. பிறர் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். கையில வைத்து கரலை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி, கர்த்தர் உண்மையாகவே உங்களை பிழைக்க செய்வார். நீங்க பிழைத்திருப்பீங்க, நீங்க பெருகி இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒழியாதது, மாறாதது. நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே காலை கூடிய நேரம் முதல் மட்டுமாய் நீர் ஆவியானவர் எங்களோடு இருந்து
என் ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் பிறருக்காக ஜெபிக்கவும் தேசத்துக்காக ஜெபிக்கவும் கர்த்தருடைய ஆண்டவரே சாட்சிகளை கேட்கவும் கர்த்தருக்கென்று காணிக்கை தசம் கொடுக்கவும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ண முடியும். யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நீங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறப்பா. கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும் பிழைத்து இருக்கணும். இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் பெருகி இருக்கணும். உங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு ஆசிரியக்கப்பட்டிருக்கணும்ப்பா. கர்த்தர் அவர்களோட நிலைத்திருப்பீராக. அவர்களும் கர்த்தரிலே நிலைத்திருப்பார்களாக. குடும்பமாக ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. இப்போதே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆணை கடாத்த கரம் ஒவ்வொரு தொட்டு ஆண்டவரே நான் போகும்போது நான் பிழைத்திருப்பேன், நான் பெருகி இருப்பேன், நான் ஆண்டவர் ஆசிரியக்கப்பட்டிருப்பேன். அவர் என்னிலே இருக்கிறார், நான் அவரிலே இருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பார்க்குற யூடியூப்ல பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார், பெருக செய்வார், ஆசீர்வதிப்பார்.